சாராயம் குடித்து செத்தவனுக்கு காசு கொடுக்குது, ஓடுது. அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது, அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது, 10 லட்சத்தை எடுத்து கொடுக்குது. எல்லா பையனும் போய் பார்க்கிறான். சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தத நடிகனை பார்க்க போய் சீக்கி செத்ததுக்கு 34 லட்சம் கொடுக்குது. 34 லட்சம். ஒரு இடிவிழுந்து விளைநிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தங்கையும் செத்து போன 5 பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாள் இல்லை இந்த நாய்ப்பய நாட்டில். செத்து விழுந்த நெத்தியில ஒத்தரவா போட்டு வைக்க ஒரு வயதர வரல. இதாண்டா இவங்க ஆட்சி. எதிரிகளின் துப்பாக்கி தோட்டா பீரங்கி குண்டுகள் பட்டால் உடனே மாண்டு விழுவோம். எதிரிகளும் சிக்கினால் கழுத்திலே தொங்குகிற விசக்குப்பியை கடித்து சாவோம். அடுத்த நொடியில் மரணிப்போம். ஆனால் அங்கே நம்ம உயிர் தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று உடலிலே நெருப்பை கொட்டி வெந்து சிறுக 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 துடித்து செத்த வீரம் தமிழ்நாட்டு மரபனுக்குத்தான் உண்டு. ஈழப்படுகொலையை தடுக்க தம்பி முத்துக்குமார், காவிரி நதிநீர் உரிமைக்காக தம்பி விக்னேஷ், 3 அண்ணன்மார் உயிரை காக்க தங்கை செங்கொடி. என் உயிர் தமிழ் மொழி செத்து விடுமோ? என் உயிரின் மேலானது எனது மொழி. நான் சாகலாம், என் தாய்மொழி தமிழ் செத்துவிடக்கூடாது என்று செத்தவன் இந்த மண்ணில் மறவன். அதைத்தான் தலைவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட வீரத்தை வார்த்து வளர்த்து எடுக்காமல் வெறும் வாக்காளர்களாக மாற்றிவிட்டீர்கள். மாற்றியவன் நான் அல்ல, இந்த திராவிட திருவாளர்கள். பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம், சகோதரத்துவம், சமூக நீதி எல்லாம் பேசிவிட்டு சாதி, மதம், சாராயம், திரைப்போதை 4 போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பதறாக்கியவர்கள் இந்த பராரி கூட்டத்தின் ஆட்சி, கேடுகட்ட இவர்களின் ஆட்சி.